ஹலோ மீன்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் அப்படிங்கிற சாப்டரில் எக்ஸசைஸ் 15 பார்க்குறோம். நம்ம ரெஃபர் பண்ணுற புக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், ஆத்தர் வந்து ரெட்டி அண்ட் மூர்த்தி. ஆல்ரெடி சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமோட இல்லஸ்ட்ரேஷன்ஸும் எக்ஸசைஸும் ஹெல்த்தி எஜுகேஷன் சேனலில் போட்டிருக்கோம். அங்கே போடாத இல்லஸ்ட்ரேஷன்ஸும் எக்ஸசைஸும் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அகாடமி சேனலில் போடுறோம். ஸோ ஹெல்த்தி எஜுகேஷன், ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அகாடமி இந்த ரெண்டு சேனலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். கால்குலேட் பர்ச்சேஸ் கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷன் பாருங்கள். காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட் 4 lakh, ஓப்பனிங் ஸ்டாக் 50,000, க்ளோசிங் ஸ்டாக் 60,000. ஸோ இதில் வச்சு எந்த ஃபார்முலாவில் நம்மளுக்கு வந்து பர்ச்சேஸ் அப்படிங்கிறது இருக்குது, இந்த மூணும் கவர் ஆகணும் ப்ளஸ் பர்ச்சேஸும் வரணும், அப்படி இருக்கிற ஒரு ஃபார்முலாவை வச்சு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமில் இல்லை எக்ஸைஸ் வந்து 15 இல்லையா, கேல்குலேஷன் ஆஃப் பர்ச்சேஸு. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்காங்க 4 lakh கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஓப்பனிங் ஸ்டாக் வந்து 50,000. ஸோ அதே மாதிரி க்ளோசிங் ஸ்டாக் 60,000 கொடுத்துருக்காங்க. இப்போ பர்ச்சேஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எந்த ஃபார்முலாவில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு நார்மல் சிம்பிள் ஃபார்முலாவில் இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அப்படின்னு ஒரு காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இல்லையா, காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட் ஈக்குவல் டு ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக். ஸோ இதை வந்து நம்ம அடிக்கு ஒருக்கா யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? இந்த ஃபார்முலாவை சின்ன ஃபார்முலா தான். ஓகேவா? ஸோ இது 2 mark சம்ஸில் 1 mark சம்ஸில் கூட நம்மளுக்கு கேட்குறக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? இந்த ஃபார்முலாவில் பாருங்கள் எல்லாமே அவைலபிளாக இருக்குது நம்மளுக்கு, அதை வச்சு போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இப்போது காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு நம்மளுக்கு என்ன இருக்குதுங்க, 4 lakh இருக்குது ப்ளஸ் ஈக்குவல் டு ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்குதுங்க, 50,000 ப்ளஸ் பர்ச்சேஸ் நம்மளுக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோங்க, 60,000. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் எக்ஸை மட்டும் ஒரு சைடில் வச்சுக்கிட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 4 lakh மைனஸ், ஸோ இது வந்து ஆப்போசிட் சைடில் போகும்போது என்னங்க, இது ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடில் போகும்போது என்ன ஆகுங்க, ப்ளஸ் ஆகுமா? ஸோ இது வந்து மைனஸ் 50,000, ப்ளஸ் வந்து மைனஸ் ஆகும், மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகும். ஸோ ப்ளஸ் 60,000 டு பாருங்கள் 4 lakh மைனஸ் ப்ளஸ் 10,000. 50,000 60 போச்சு, ப்ளஸ் 10,000. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4 lakh 10,000. ஓகேவா? ஸோ அப்போ பர்ச்சேஸ் எவ்வளோங்க, ஸோ பர்ச்சேசஸ் ஈக்குவல் டு 4 lakh 10,000. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இது அலைடு சம்மில் உங்களுக்கு கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹெல்த்தி டே.